அழைக்கப்பட்ட குரல் இன்று மேடைகளில் ஒலிக்கும் நம்பிக்கை குரலாக மாறியுள்ளது. ஒரு காலத்தில் மௌனமாக இருந்த மனம் இன்று உலகத்தையே கேள்வி கேட்கும் தைரியமாக வளர்ந்துள்ளது. ஒரு பெண் எழுந்து நிற்கும் போது அவளுடன் நிற்கும் நம்பிக்கை 1000 இதயங்களில் கிடைக்கிறது. ஒரு குழந்தையின் முதல் அழுகையை தாளாட்டும் குரல் பின்னர் ஒரு தலைமுறையின் சிந்தனையை வடிவமைக்கும் குரலாக மாறுகிறது. இப்படி தோழியாக, சகோதரியாக, தாயாக, தாரமாக, விஞ்ஞானியாக, விவசாயியாக, விமானியாக, ஒரு மருத்துவராக, ஆசிரியராக, நீதிபதியாக, ஒரு தோழியாக என்று பல்வேறு கோணங்களில் இந்த உலகை இயக்கிக் கொண்டிருப்பவள் தான் பெண். இன்றைக்கு மே 10 இந்த உலகில் ஒவ்வொரு உயிரை ஈன்றெடுத்த அனைத்து தாய்மார்களுக்கும் என் நெஞ்சார்ந்த அன்னைய தின வாழ்த்துக்கள். இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் ஆக முடியும் என்று சாதிக்க துடிக்கும் பெண்களுக்காகவும் இந்த உலகில் அனைவராலும் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு தலைப்பாகவும் தான் இன்றைக்கு எனது தலைப்பு இருக்கிறது. சங்க தமிழ் மண்ணில் சிங்க பெண்களால் என் அங்கம் கலந்திருக்கும் தங்க தமிழ் பெண்களுக்கும் தமிழனுக்கும் இந்த அழைப்பும் என் முதற்கண் வணக்கங்கள். இன்றைக்கு தலைப்பு பெண்ணியம். அட மூடனை பெண்ணியம் என்று எண்ணுபவர்கள் மத்தியில் அடடா அது பெண்ணியம் தானே என்று ஆணித்தரமாக என் கருத்துக்களை நான் பதிவிறக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு அவர் ராமலிங்கம் கூறுகிறார், நாமக்கல் கவிஞர், அன்பும் ஆர்வமும் அடக்கமும் சேர்ந்தோம், உண்மை தன்மையும் உறுதி என மிகுந்தோம் என்று இந்த மண்ணின் மைந்தர் நாமக்கல் கவிஞரை வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். பெண்ணியம் என்பது ஒருபோதும் ஆண்களுக்கு எதிரானதல்ல, அது அடிமைத்தனத்துக்கு எதிரானது. இங்கு பிரச்சனை ஆணுக்கோ பெண்ணுக்கோ கிடையாது, அது ஆதிக்கத்திற்கும் சமத்துவத்திற்கும் இடையே வந்த ஒரு மாபெரும் பிரச்சனை. ஒரு உண்மையான பெண்ணியம் என்பது ஆண்களையும் விடுதலை செய்கிறது. ஆம்பளை அழக்கூடாது, ஆம்பளை சமைக்க கூடாது, இந்த சமூகம் ஆண்கள் மேலையும் சுமையை ஏற்றி வச்சிருக்கு. அவற்றை இந்த பெண்ணியம் முற்றிலுமாக இறக்கி வைக்கிறது. ஆணும் அழலாம், பெண்ணும் சிரிக்கலாம் என்றால் இப்ப சொல்லுங்கள், பெண்ணியம் வேண்டுமா என்று கேட்டால் உறக்க சொல்லுங்கள், பெண்ணியம் வேண்டும் என்று. 1885 சாசி மாமி என்பவரால் புதுமை பெண் என்ற ஒரு நூல் எழுதப்பட்டது. பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த சிமோன் டி பேவர் என்பவரால் புதுமை பெண் என்ற ஒரு நூலும் எழுதப்பட்டது. 1960களில் பெண்ணியம் என்ற சொல் அதிகாரப்பூர்வமாக பேசப்பட்டது. இருப்பினும் பண்டைய காலகட்டங்களிலும் சங்க காலத்திலும் நம் பெண்கள் எல்லாம் வீர தமிழச்சிகளாக இருந்தார்கள். நம் எல்லாரும் அறிந்த ஒரு வரலாறு, புலியை முரத்தால் துரத்தி அடித்தவள் நம் வீர தமிழச்சி என்றால் எப்பொழுது வந்தது இந்த பெண்ணியம்? இதற்காக வந்தது இந்த பெண்ணியம். இடைப்பட்ட காலங்களில் பெண்களின் உரிமைகள் மறுக்கப்பட்ட போது, பறிக்கப்பட்ட போது அவற்றையெல்லாம் கண்டு வெகுண்டிருந்த பல்வேறு தலைவர்களாலும் அறிஞர்களாலும் கொண்டு வரப்பட்டதுதான் இந்த பெண்ணியம். அப்படி இருக்க அன்றைக்கு அம்பேத்கர் சொல்கிறார், நான் சமூகத்தின் முன்னேற்றத்தை பெண்களின் முன்னேற்றத்தை வைத்தே அழைக்கிறேன் என்றார். இன்றைக்கு அது சாத்தியமாகிறது. இந்தியாவில் மொத்த பெண் தொழிலாளர்கள் உற்பத்தியில் 42% பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். கல்லூரிகளில் 54% பெண்கள் அதிகரித்துள்ளார்கள். நகரத்தில் 40% பெண்கள் வேலைக்கு செல்கிறார்கள். கிராமத்திலும் 45.9% பெண்கள் வேலைக்கு செல்கிறார்கள் என்றால் இது பெண்ணியம் என்ற ஒன்றால் தான் சாத்தியமாக முடியும். இன்றைக்கு மத்திய அரசு சலுகையுடன் 19%லிருந்து 64% பெண்கள் உயர்ந்துள்ளார்கள். பெரியார் பெண் ஏன் அடிமையானார் என்று புத்தகம் எழுதியது இன்றைக்கு பல்வேறு கிளர்ச்சிகளை ஏற்படுத்தியுள்ளது. எவரெஸ்ட் சிகரம் ஏறிய முதல் பெண்மணி யார் என்று பார்த்தால் நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்த 34 வயதுடைய முத்தமிழ் செல்வி. டாடா நிறுவனத்தின் முதல் பெண் பொறியாளராக பணியாற்றிய சுதாமூர்த்தி அவர்களுக்கு 2008இல் பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சாவித்ரிபாய் பூலே இவர் ஒரு ஆசிரியராக இருந்தார். இருப்பினும் கிராமத்து மக்கள் முதல் மலைவாழ் மக்கள் அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும், பெண் கல்வி கிடைக்க வேண்டும் என்று அயராது பாடுபட்ட ஒரு மாபெரும் பெண்ணியம் என்றால் சாவித்ரிபாய் பூலே. இன்றைக்கு இந்தியாவில் ஆராய்ச்சி படிப்புகளில் சேரும் மொத்த பெண்களில் 15.62% பெண்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக தான் இருக்கிறார்கள். இது நாட்டில் மிக உயரிய விகிதமாக தான் கருதப்படுகிறது. பாரதியாரின் நிமிர்ந்த நன்னடையும் மேற்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் பாரதிதாசனின் பெண்ணடிமை தீர்வு மட்டும் பேசும் திரு
நாட்டில் மண்ணடிமை தீர்தல் முயற்கொம்பே என்ற வரிகளோடு மட்டுமல்லாமல் அன்றைக்கு கண்ணகி, பிள்ளையாடி வள்ளியம்மை, மருத்துவர் முத்துலட்சுமி, மூவடு ராமவர்தங்களோடு இல்லாமல் இன்றைக்கு 28 வயதுடைய தேவிடா கோலாக் ஒரு பெண் செயற்கை நுண்ணறிவு மூலம் புற்றுநோயை கண்டறிந்து ஒரு மாபெரும் சாதனையை கண்டுபிடித்துள்ளார். அது அவரோடு மட்டுமல்லாமல் 23% பெண்களால் மாதவிடாய் காலங்களில் பள்ளிகளுக்கு செல்ல முடியாமல் இருப்பதை அறிந்த இளம் பெண் 26 வயதில் பிரமோத் பிரியா ரஞ்சன் ஒரு பெண் மாதவிடைக்கான ஒரு சாதனத்தை கண்டுபிடித்து இந்த உலகில் மாற வேண்டியது சமூகமா பெண்களா என்று உறக்க கேட்டு உலகத்திற்கே கேள்வி கேட்டுள்ளார் பிரமோத் பிரியா ரஞ்சன். நான் ஆண் இல்லை, நான் பெண் இல்லை, நான் யார் என்று இந்த சமூகம் ஒதுக்கி வைத்த போது நான் பாதுகாவலராக இருக்கிறேன் என்று காவலராக உருவெடுக்கிறாள் திருநங்கை கிருத்திகா யாஷினி. இன்றைக்கு நிகர் சாலினி ஒரு பெண் சூரியனின் ஆராய்ச்சியில் இஸ்ரேலில் திட்ட இயக்குநராக நாட்டிற்கே பெருமை சேர்த்து வருகின்றார். 1910ஆம் ஆண்டு அமெரிக்கா நியூயார்க்கில் நடைபெற்ற ஒரு மாபெரும் போராட்டத்தில் கிளாரா ஜெர்கின் ஒரு பெண் போராடிய போராட்டம் தான் இன்றைக்கு 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 2.52 கோடிக்கும் அதிகமான பெண்களால் வாக்களிக்க முடிகிறது என்றால், தங்களுடைய ஜனநாயக கடமைகளை நிறைவேற்ற முடிகிறது என்றால், அன்றைக்கு கிளாரா ஜெர்கின் ஒரு பெண்ணிய போராடி தான் இன்றைக்கு பல்வேறு கிளர்ச்சிகளை ஏற்படுத்தியுள்ளது.